Smoking and drinking is injurious to health. புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இந்தியாவில் சாதி கொடுமை தலைவிரித்து ஆடிய காலத்தில் முளைவரி சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் அமலில் இருந்தது. அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த பெண்கள் தமது மார்பின் அளவுக்கேற்ப வரி செலுத்த வேண்டும் என்பது கட்டாயம். மார்பை மறைக்காவிட்டால் வரி செலுத்த தேவையில்லையாம். குறிப்பாக கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் இச்சட்டம் கடுமையாக அமலில் இருந்ததாம். அப்போது கேரளா திருவாங்கூர் அரசின் முளைவரி சட்டத்திற்கு எதிராக நாஞ்சலி என்ற தாழ்த்தப்பட்ட பெண் போராடி இருக்கிறாள். 30 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த அழகியான நாஞ்சலியின் மார்புகள் ரொம்பவும் பெரிதாக இருந்ததினால் திருவாங்கூர் அரசு அந்த மார்புகளுக்கு இரட்டை வரி செலுத்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்ததாம். அதனால் ஆத்திரப்பட்ட நாஞ்சலி வரி செலுத்த மறுத்துவிட்டாள். ஆனாலும் திருவாங்கூர் அரசு விடாமல் அவளிடம் வரி கேட்டு வற்புறுத்தி வந்தது. ஒரு நாள் வரி வசூலிப்பவர்கள் வீடு வரை வந்து நாஞ்சலியிடம் வரி கேட்ட போது, கொஞ்சம் பொறுங்கள், எடுத்து வருகிறேன் என்று வீட்டுக்குள் சென்ற நாஞ்சலி ஒரு கத்தியுடன் வெளியே வந்தாள். வாழை இலையை நிலத்தில் பரப்பி தமது கையில் இருந்த கத்தியால் தனது மார்புகள் இரண்டையும் அறுத்து இலையில் வைத்தாளாம். அந்த கொடுமையான காட்சியை நேரில் பார்த்த வரி விதிப்பவர்கள் ஆடி போனார்களாம். இது இருந்தால் தானே வரி கேட்பாய், நீயே எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு நாஞ்சலி தரையில் வீழ்ந்து இறந்தாள். இந்த சம்பவத்தால் அதிர்ந்து போன திருவாங்கூர் அரசு உடனடியாக முளைவரி சட்டத்தை நீக்கியது. இந்த சம்பவம் நடந்து 100 வருடங்கள் கடந்து விட்டன. சம்பவம் நடந்த இடம் கேரளாவில் சேர்தலா அருகே உள்ளது. அதன் பெயர் முலச்சிபுரம். இந்த ஊர் மக்கள் இன்னும் நாஞ்சலியை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கேரளாவில் நாஞ்சலிக்கு எந்த நினைவு சின்னமும் கிடையாது. நாமும் தான் எத்தனையோ மகளிர் தினங்களை கொண்டாடி விட்டோம். ஆனால் நம்மில் எத்தனை பெண்களுக்கு நாஞ்சலியை தெரியும்? குமரி மாவட்டம் மலையாளிகளின் பிடியில் இருந்த போது தாழ்த்தப்பட்ட தமிழர்கள் மீது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பெண்கள் மார்பு அளவிற்கேற்ப முளைவரி வசூலிக்கப்பட்டது. மார்பை மூடவும் அனுமதி இல்லை. அந்நிலையில் ஒரு சந்தையில் மலையாள சண்டியர்கள் அமர்ந்து கொண்டு மார்பை மூடியுள்ள பெண்களின் முந்தானைகளை அறுத்து எரிந்து தாலியை அபராதமாக எடுத்துக்கொண்டு பரிகாசம் செய்து வந்தனர். அச்சந்தை இன்றும் தாலியறுத்தான் சந்தை என்று அழைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி தாலியறுத்தான் சந்தையின் ஒரு நிழல் படத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாஞ்சலியின் மரணத்திற்கு பிறகு தோல் சீலை கழகம் விலக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களின் புதிய வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.